கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தனி ஜெபத்தினுடைய அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் தனித்து ஜெபிக்கிறவனாக இருக்கும்போது கர்த்தர் அவனை கொண்டு அநேக அடையாளங்களை இந்த பூமியிலே அவர் கண்டிப்பாக செய்வார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அடையாளமாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் ஒரு பெரிய அடையாளமாய் நீ இருக்க வேண்டுமானால் தனி ஜெபம் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுத்தவங்களை கர்த்தர் ஜாதிகளுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் சகல பிரஜாதிகளுக்கு முன்பாகவும் அவர்கள் அடையாளமாக தேவன் அவளை வைத்திருக்கிறார், அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இருக்குமானால் எல்லாவற்றிலையும் தேவன் உன்னை அடையாளமாக நிறுத்துவார். காலங்கள் கடைசி ஆக ஆக தனிப்பட்ட அளவிலே தேவனோடு நீ வைத்திருக்கிற ஜெப வாழ்வை நீ இழந்து போகாதபடி கவனமாக இருக்க வேண்டும். நான் உன்னை அடையாளமாக தெரிந்து கொண்டே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக ஜாதிகளுக்கு ஒளியாக நான் உன்னை தெரிந்து கொண்டே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. தேவனோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீ தனித்து ஜெபிக்கும்போது தான் கர்த்தர் ஒரு அடையாளங்களை உன் வாழ்க்கையை காண்பிப்பார், உன்னை ஒரு அடையாளமாய் நிலை நிறுத்துவார். பல மணி நேரங்கள் முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகத்தை பல்லோத்துக்கு நேராக ஏறெடுத்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவளை அடையாளமாக தேசத்திலே வைத்திருக்கிறார். பிரஜாதிகளுக்கும் உன் குடும்பத்துக்கு நடுவில் நீ ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறான். உன்னை கொண்டு ஒரு அடையாளத்தை தேவன் காண்பிக்க வேண்டுமானால் நீ தனித்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷியாக இருக்க வேண்டும். வெளிப்பிரகாரமான அநேக ஜெப கூட்டங்கள், ஜெபத்தின் காரியங்கள் ஆண்டின் மூலமாகவும் சபையின் மூலமாக நடந்தாலும் நீ தேசத்துக்கு அடையாளமாய் மாற வேண்டுமானால் தனிப்பட்ட அளவில் நீ கர்த்தரோடு நீ ஜெபிக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். சபையில் நடக்கிற கூட்டங்கள், இன்னும் ஆன்லைனில் நடக்கிற கூட்டங்கள், பலவிதமான கூட்டங்களில் நீ கலந்து கொண்டாலும் தனிப்பட்ட விதத்திலே நீ முழங்கால் படியிட்டு பல மணி நேரங்கள் உன்னுடைய முகத்தை வானத்துக்கு நேராய் நீ திருப்பி பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் நீ பார்த்து கொண்டே நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் உன்னை சகல காரியத்திலையும் உன்னை ஒரு அடையாளமாக தேவன் நிறுத்தி கொள்வார். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில், பரிதாபமான நிலைமையில் இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை கேட்பாயானால் தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் என் சொந்த மன்னங்களுக்கும் நடுவில் ஒரு அடையாளமற்ற சூழ்நிலையில் நானும் என் குடும்பங்களும் காணப்படுகிறோமே என்று நினைத்து இன்றைக்கு காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்பாயானால் கர்த்தர் சொல்கிறார், உன் தனி ஜெபத்தை நீ அதிகப்படுத்தும் போது கர்த்தர் எல்லா இடங்களிலேயும் உன்னை ஒரு அடையாளமாக தேவன் நிறுத்திக் கொள்வார். மத்தேயு 6 அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6:6. உன் வீட்டிற்குள் பிரவேசித்து அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார்.
உன் ஜெப அறை கதவுகள் எப்பொழுது பூட்டியே இருப்பதாக. வெளிப்பிரகாரமாக திறக்கப்பட்ட அப்படிப்பட்ட இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, அறைக்கதவை பூட்டி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். உன் அந்தரங்கமான ஜெபத்திற்கு வெளியரங்கமான ஒரு பெரிய பலனை தேவன் கண்டிப்பாக தருவார். உன் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை ஒரு அடையாளமாய் தேவன் காண்பிப்பார். அப்படியானால் உன் அறைக்கதவைகளை பூட்டுகிற ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்கட்டும். உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, நீ வெளியரங்கமாய் செய்கிற காரியங்களை ஜனங்கள் பார்க்கிறார்கள், ஆனால் நீ அந்தரங்கமாக செய்கிற காரியங்களை கர்த்தர் ஒருவரே பார்க்கிறவராக இருக்கிறார். வெளியரங்கமான ஒரு பெரிய பலன் உனக்கு உண்டாக வேண்டுமானால் உன் அந்தரங்கத்தில் நீ கர்த்தரோடு செலவழிக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்கட்டும். நீ வெளியரங்கமாய் செய்கிற காரியத்தை தேவன் அவ்வளவாக பார்ப்பதில்லை. ஆனால் உன் அந்தரங்கமான வாழ்க்கையில் உன் அறைக்கதவை பூட்டி பல மணி நேரங்கள் அவரோடு நீ பேசுகிற, அவரையே பார்த்து கொண்டிருக்கிற, அவரையே நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் அந்தரங்க வாழ்க்கை, கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு, பல மணி நேரங்கள் தெய்வ சமூகத்தில் தனிமையாயிருந்து ஜெபிக்கிற ஜெபம், அறைக்கதவை பூட்டி ஜெபிக்கிற அனுபவங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பாக நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக வெளியரங்கமான ஒரு பலனை தேவன் தருவார். வெளியரங்கமான ஒரு காரியம் உனக்கு நடக்கும்படியாக நீ போராட வேண்டியதில்லை. எந்த மனுஷனுடைய தயவும் உனக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒருவரே உனக்கு தயவாக இருக்கும்போது அது தேவ தயவாகவும் மனுஷ தயவாகவும் அது மாறிவிடும். உனக்கு தனிப்பட்ட ஜெபம் வெளியரங்கமான ஒரு பெரிய வல்லமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். இந்த காலவெளியிலே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ தேவனோடு செலவழிக்கிற நேரம் என்னவா இருக்கிறது? தேவனும் தேவனுடைய வார்த்தையுமே ஜெபமே உன் வாழ்க்கையில் நீ கதியாயிருப்பாயானால் கர்த்தர் உன்னை வெளியரங்கமான ஒரு பெரிய அடையாளமாய் தேவன் உலகத்திலே நிறுத்தி விடுவார். சீஷர்களுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்படியான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது அவங்க ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அவங்களுக்காக சீஷர்கள்ட்ட கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் 2 காரியம் இருந்தது. ஒன்று, ஜெபத்தின் நோக்கம் இருந்தது. 2வது, ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் இருந்தது. ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபங்களில் 7 விதமான ஜெபத்தின் அடையாளத்தை தேவன் அங்கே காண்பித்தார். 8 விதமான அடையாளங்கள் இருந்தது. ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெப வாழ்வில் நோக்கமும் இருந்தது, அடையாளமும் இருந்தது. ஜெபம் நோக்கமுடையதாக இருக்க வேண்டும். வழக்கமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு ஸ்தோத்திரத்தின் வாழ்வு இருந்தாலும் நீ ஜெப அறைக்குள்ளே போகும்போது, தனித்து தேவனோடு பேசும்போது, ஒரு நோக்கத்தை தேவனுக்கு முன்பாக உடையவனாக போய் நிற்க வேண்டும். ஜெபம் நோக்கமுடையது, ஜெபம் அடையாளப்படுத்தக்கூடியது. தனித்து ஜெபமணின் அநேக ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அடையாளமாய் தேசத்தில் வைத்திருக்கிறார்.
உன் ஜெபம் நோக்கமுடையதாக இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு காண்பித்ததான தரிசனத்தின் பிரகாரமாய் நீ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, கர்த்தர் உனக்கு காண்பித்த அந்த தரிசனத்தை நோக்கமாய் வைத்து நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் வெளியரங்கமான பலனை உனக்கு தேவன் தருவார். உன் குடும்பத்தை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் உண்டாகட்டும். உன் சபையை குறித்து உன்னுடைய எல்கைகளை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகட்டும். 5 வருடங்கள் உள்ள தரிசனம் என்ன? 10 வருடங்களிலே கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற தரிசனம் என்ன? ஒரு நோக்கத்தோடு கூட நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருப்பாயானால் 5 வருடங்களிலே நீ செய்ய வேண்டிய நோக்கத்தை குறித்து கர்த்தர் உனக்கு அதை வெளியரங்கமாக்கி தருவார். 10 வருடங்களுக்குள்ளே நீ செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் இந்த நோக்கத்தை உனக்கு வெளிப்படுத்தி தருவார். ஒரு தெய்வீக நோக்கத்துக்காக நீ தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவற்றை நீ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் வெளியரங்கமான இந்த பலனை அந்த காலத்துக்கு ஏற்றபடிய காலத்துக்கு முன்பாகவே தேவன் அவைகளை செய்து முடிப்பார். உன் ஜெபம் ஒரு நோக்கமுடையதாக இருக்கட்டும். சீசர்களுக்கு ஆண்டவர் பரமண்டலத்தின் ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுத்த போது அதில் 12 விதமான அடையாளங்களை காண்பித்து அங்கே சொல்லுகிறார். 8 விதமான அடையாளங்களை தேவன் அங்கே சொல்லுகிறார். மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 6:9. முதலாவது எங்கள் பிதாவே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஜெபத்திலே சொல்லுகிறார். ஜெபத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? எங்கள் பிதாவே. இதனுடைய முதல் அர்த்தம் என்னவென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணம் முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். ஜெபத்தின் அடையாளத்தில் முதல் அடையாளம் எங்கள் பிதாவே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே இருக்க வேண்டும். நம்மளை கவனிக்க, நம்மளை விசாரிக்க, நம்மளை நடத்த, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற நிச்சயம் உன் ஜெபத்திலே உனக்கு இருக்க வேண்டும். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளின் அதிகாரத்தை தேவன் அங்கே தருகிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம், எல்லா நாமத்துக்கு மேலான அவருடைய நாமம், உயர்ந்த நாமம், அடைக்கலமான நாமம், முழங்கால்களை ஆவற்றையும் முடங்க வைக்கிற தெய்வீக ஞானம், தெய்வீக அந்த நாமம். கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமம் முழங்கால்கள் எல்லாம் முடக்கும்படியான ஒரு நாமமாக இருக்கிறது. எல்லாருடைய வாய்களும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ண வைக்கிற ஒரு நாமமாக அவருடைய நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களை உடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை தேவன் தருகிறார். ஜெபத்தின் அந்தரங்க ஜெபத்தின் முதலாவது அடையாளம் என்னவென்றால் அவர் என்னுடைய தேவனாயிருக்கிறார், அவர் என்னுடைய பிதாவாயிருக்கிறார். இந்த நினைவு உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன் ஜீவியத்தினுடைய நோக்கம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி விடுவார். உலக பிரகாரமான பெற்றோர்களை தேவன் உன் வாழ்க்கையில் தந்தாலும் உன் ஆவிக்குரிய தகப்பன், உன்னை நடத்துகிற பிதா, உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர், உன்னை பரமபிதா என்பதை நீ மறந்து போகக்கூடாது. பிதா என்னுடைய தகப்பனாயிருக்கிறார். என்னை அவர் கவனித்துக் கொள்வார், என்னை அவர் விசாரிப்பார், என்னை அவர் நடத்திப்பார்.
என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நான் மனதில் நினைக்கும் போது அப்படியே இந்த தேவைகள் எல்லாவற்றையும் என் பிதாவானவர் எனக்கு சந்திப்பாருங்கிற அந்த உணர்வு தான் ஜெபத்தின் முதலாவது அடையாளமாக இருக்கிறது. அவருடைய தேவன், அவருடைய ஆண்டவர், அவருடைய தகப்பனுங்கிற ஒரு ஆழமான எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன் நோக்கத்தை, உன் ஜீவித்தினுடைய நோக்கம் எல்லாமே மாறிவிடும். உன்னை அவர் நன்றாக கவனித்துக் கொள்வார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கர்த்தர் உனக்காக பதில் தருவார். ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உனக்கு ஒரு பதிலை தேவன் கொண்டு வருவார். உன் அந்தரங்கமான ஜெபத்தில் என் பிதா, என் தகப்பன், என் ஆண்டவர் என்கிற உள் உணர்வோடு கூட நீ தனி ஜெபத்திலே நீ காத்திருப்பாயானால் அதுவே உனக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும். இரண்டாவது, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தனி ஜெபத்தில் ஒரு மனிதன் பல மணி நேரங்கள் அவன் தனித்திருக்கும் போது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற நினைவை தேவன் உண்டாக்கி தருவார். என் நிலையும், என் குடும்பத்திலையும், என் சபையிலையும் உன்னுடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாகங்கிற அந்த ஒரு பெரிய ஏக்கத்தின் ஜெபம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். என்னிலே உடைய நாம மகிமைப்படட்டும், என் குடும்பத்திலே உடைய நாம மகிமைப்படட்டும், சபையிலே உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும் போது எங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுடையவர் என்பதை உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதை உலகத்தின் ஜனங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான வாஞ்சை இருக்கும்போது அது ஒரு மனிதரை ஒரு பெரிய ஆவிக்குரிய நிலைமைக்காக அது கொண்டு வந்துவிடும். நோக்கங்கள் மாற்றப்படும். எல்லாம் தேவனுக்கு ஏற்றபடியாக தேவன் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஒரு மனிதன் தனித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் தந்து விடுவார். குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சி உடையவங்களாக தேவன் அவங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். நாட்கள் ஆக ஆக பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தெய்வ சன்னிதானத்திலே சீயோனிலே போய் இருக்கும்படியாக தேவன் அவர்களை மாற்றி விடுவார். எப்படிப்பட்ட குறைவுடையவனாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை மாற்றுகிறவராக இருப்பார். உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவியான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் தனியாக அமர்ந்து அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபமுடையவனாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் அவன் மீத்தமாய் பரிசுத்தப்படும்படியாக தேவன் மாற்றி விடுவார். ஆண்டவருடைய நாமத்துக்காக பரிசுத்தமாக வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் தேவனுக்கு ஏற்றபடியாகவே தேவன் மாற்றுவார். வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடி இருக்கும். அவங்களுடைய வேலை ஸ்தலங்கள் தேவனுக்கு ஏற்றபடி இருக்கும். எதிர்கால வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை தேவன் உண்டாக்கி தருவார். உன் வாழ்க்கையில் ஒருபோது ஒரு உலக மனுஷனுக்கு ஏற்ற வாழ்க்கையில் நீ வாழ்ந்து விடாதே. தனி ஜெபம் ஒரு மனுஷன் பண்ணும்போது, தனி ஜெபமுடையவனாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிற அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார்.
அதிகமாக பரிசுத்தத்தை வாஞ்சித்து வாழுகிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுக்கு ஏற்றபடியாக தேவன் மாற்றி தருவார். ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காரியம் கூட மனுஷ சித்தத்தின்படி மனிதனுடைய விருப்பத்தின்படி இல்லாமல் எல்லாமே தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும். பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றபடி அவங்க நடத்தப்படுவார்கள். அதை பார்ப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிற வார்த்தைக்காக கர்த்தரோட அடையாளமாய் அவங்களை நிறுத்தி இன்றைக்கும் தேவன் அவங்களை அற்புதமாய் நடத்துகிறார். பரிசுத்தத்தின் அடையாளமாய் இந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள். எல்லா காரியமும் தேவனுக்கு ஏற்றபடியாகவே அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் எதிர்காலத்தை பார்க்கும்போதும் குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவதை பார்க்கும்போதும் ஜெபத்தை பார்க்கும்போதும் ஆராதனை நடத்துவதை பார்க்கும்போதும் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய சபையிலே வருவதை பார்க்கும்போதும் எல்லாம் தேவனுக்கு ஏற்றபடியாக நடக்கிறது. காரணம் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படுவதாக. தனி ஜெபம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தின் வாழ்வை தேவன் தருகிறார். ஜெபத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன? நம்முடைய ராஜ்யம் வருவதாக. தனித்து ஜெபம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிற இருதயம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்று வாஞ்சி உடையவங்களாகவே இருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைவாக இருப்பார்கள். அவங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும், அவங்களுடைய நினைவாக இருக்கட்டும், தனி ஜெபம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் தேவ ராஜ்யம் வருவதாக, தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாவதாகங்கிற நினைவு அவங்களுடைய உள்ளத்தில் பிரமிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே, என் கண்களுக்கு முன்பாக கூட்டம் கூட்டமாக ஜாதியாய் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் சபைக்கு வர வேண்டுமே என்கிற ஒரு பெரிய வாஞ்சி உடையவங்களாக அவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் அவங்களை அப்படிப்பட்ட அடையாளமாக தேவன் அவங்களை ஜெபத்தில் நடத்துவார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சுவிசேஷம் அறிவிப்பதிலேயும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அழைத்து கொண்டு வருவதிலேயும் அழிகிற ஆண்டவர் இல்லாமல் அழிகிற ஜனங்கள் மேலேயும் ஒரு விதமான பரிதாபத்தோடு ஏக்கத்தோடும் ஒரு தனித்திருந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபதாகமுடையவங்களாக இருப்பார்கள். அதான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லா இடங்களிலும் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றவர்கள் நினைப்பார்கள். எங்கள் பட்டணத்தில் தேவராஜ்யம் வருவதாக, எங்களுடைய குடும்பங்களிலே தேவராஜ்யம் வருவதாக, அந்நிய ராஜ்யமோ மனுஷிய ராஜ்யமோ எடுக்கப்பட்டு போவதாக, நம்முடைய ராஜ்யம் மட்டும் வருவதாக என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் மாறுமுடையவங்களாக இருப்பார்கள். உடைய உள்ளத்தின் நோக்கம், உள்ளத்துடைய நினைவுகள்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தனித்து அவங்க தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறதுனால கர்த்தர் அவங்களை ராஜ்யத்தின் அடையாளமாய் கர்த்தர் அடையாளப்படுத்துவார். ராஜ்யத்தின் விடுதலைக்காக, தேசத்தின் விடுதலைக்காக அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரமுடையவங்களாக கர்த்தர் அவங்களை அடையாளப்படுத்துவார். தனி ஜெபம் பண்ணுறவங்க தேவராஜ்யத்துக்காகவே எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். தன் குடும்பத்தை கட்டவோ தன்னுடைய பிள்ளைகளை கட்டவோ ஒருபோதும் நினைவுகள் இல்லாவிட்டால் தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற நினைவோடே அவர்கள் வாழ்வார்கள்.
கர்த்தரால் சந்திக்கப்படுகிற எல்லா தேவைகளையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற எல்லா ஐஸ்வர்யத்தையும், உங்களுடைய ராஜ்யம் தேசத்தில் கட்டப்படுவதாக என்று செலவு பண்ணவும் அதுக்கு ஆயத்தமுடையவங்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க மூலமாக தான் அன்றைக்கு சபைகள் தாங்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பாத்தியத்துக்கு மேலாக தேவராஜ்யம் தேசத்தில் கட்டப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் சபையை தாங்குகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தனி ஜெபம் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தேவராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிறார். தேவராஜ்யத்துக்கு தேவன் அவர்களை அடையாளமாக வைக்கிறார். தேவராஜ்யத்தை குறித்து அதிகமான தரிசனம் உள்ளவங்களுக்கு அவருடைய உள்ளத்தின் நினைவுகளை கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிறவங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க, மகா பெரிய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ராஜ்யத்தை குறித்து அதிகமாக தாகமுடையவங்களுடைய நினைவுகளை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். சில காரியங்களுக்காக நான் நினைத்து தான் பார்த்தேன். நான் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கவும் இல்லை, அவ்வளவாக நான் ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் என் நினைவுகளில் இதெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்து தான் பார்த்தேன். கர்த்தர் இந்த காரியங்களை, என் நினைவுகளை அறிந்து கூட கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறார் என்று அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் நினைவுகளை அறிந்த தேவன் வெளியரங்கமான பலன் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் என்னவென்றால், தனித்தவங்க ஜெபிக்கிறதுனால தேவராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, நம்முடைய ராஜ்யத்துக்காக நானும் என் பிள்ளைகளும் என் செல்வங்களும் ஆயத்தமாக இருக்குது என்று அவங்க தேவராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாய் வந்து நிற்கும்போது அவங்க நினைவுகளை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சில காரியங்களை குறித்து உள்ளத்தின் ஆழத்தில் இப்படி எல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தாலே போதும். ஆச்சரியமாக தேவன் நினைத்த காரியங்களை உள்ளத்தின் ஆடிய அடித்தளத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று நினைத்த காரியங்களை கூட கர்த்தர் வெளியரங்கமாக தேவன் அதை செய்து முடித்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை குறித்து அக்கறை உள்ளவங்க, தெய்வ சபையை குறித்து அக்கறை உள்ளவங்க, கர்த்தர் அவங்களுக்குடைய நினைவுகளை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். 4வது அடையாளம் என்ன? உன் சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. தேவ சித்தத்தை குறித்து நான் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட ஒரு சித்தத்தை, திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்காக எல்லா திட்டங்களையும் காலங்களையும் முன்குறித்து தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் சபைக்கு வந்தது தற்செயலான காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டது தற்செயலான காரியம் அல்ல. உங்களை அழைத்தது, உங்களை தேவன் தொட்டது, தேவனுடைய பிரசனத்தினால் உங்களை நிறைத்தது, எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவன் தன்னுடைய திட்டங்களையும் காலங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக தனியாக ஜெபிக்கிற ஜெப மனுஷனுக்கு கர்த்தர் இந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். தேவ சித்தம் இந்த பூமியில் நடக்கும்படியாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவ சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து வாழும்போது கர்த்தருடைய மேன்மையான இடத்துக்கு தேவன் கொண்டு போவதை உன் கண்களில் நானே பார்க்க முடியும். இத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைங்க சாட்சி சொல்லியிருக்கிறார்கள்.
நான் உலக சித்தம் செய்யும்படியாக எத்தனையோ பேர்களை நான் அழைத்த போது நான் மறுப்பு தெரிவித்து விட்டு நான் தேவ சித்தம் செய்து இன்றைக்கு நான் தேவனுடைய கருத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை மகிமையாக நடத்தியிருக்கிறார், ஐஸ்வர்யமாக மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்று அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். நான் தேவனை விட்டு ஒரு மனுஷனுடைய வார்த்தை பின்பற்றி நான் போயிருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமாய் இருந்திருக்காது என்பதை அநேகர் சாட்சியாக சொல்லுகிறார்கள். தெய்வ சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது ஒரு மேன்மையாக முடியும் என்பதை இனி மறந்து போகக்கூடாது. நீ தனிமையாக உட்கார்ந்து பல மணி நேரங்கள் தேவனோடு நீ ஜெபிக்கும்போது தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் தன் சித்தத்தை செய்து முடிப்பார். கர்த்தருடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது விசேஷமாக அது இருக்கும். நீ நினைக்கிறதுக்கோ வேண்டிக் கொள்கிறதுக்கோ அதிகமாக தேவன் அந்த காரியங்களை செய்திருப்பார். தெய்வ சித்தம், தெய்வ நோக்கம், தெய்வ தீர்மானம், 3 காரியங்கள் இருக்கிறது. தனித்து ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ சித்தத்தின் மேல் வாஞ்சை இருக்கும், தெய்வ நோக்கத்தின் மேல் வாஞ்சை இருக்கும், தெய்வ தீர்மானத்தின் மேல் வாஞ்சை உடையவங்களாக இருப்பார்கள். தெய்வ சித்தம், தெய்வ நோக்கம், தெய்வ தீர்மானம். இந்த 3 காரியத்தின் மேலே ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால் தேவன் தன்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான சித்தத்தை ஆண்டவர் செய்வார். உங்கள் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றும்படியாக நீங்கள் பிரயாசப்படுவீர் என்றால் கர்த்தருடைய நோக்கத்தை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் உன் விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீ பிரயாசப்பட வேண்டியதே இல்லை. அப்படி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீ பிரயாசப்படுவாய் என்றால் கர்த்தருடைய நோக்கம் உன் வாழ்க்கையிலே தவறி போய்விடும். ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து சாதாரண மனுஷனாய் உன் வாழ்க்கையை முடித்து விடுவாய். இந்த உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாகங்கிற அடையாளத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே காண்பிக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாக நடத்துகிறாரு, விசேஷமாய் நடத்துகிறாரு. உன்னை ஒரு அடையாளமாக தேவன் நடத்துகிறாரு. எல்லா காரியத்திலையும் தேவன் சித்தம் இருக்கும்போது அது மகிமையாகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் அது இருக்கும்படியாய் தேவன் மாற்றி விடுகிறாரு. எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். கர்த்தர் உன்னை அழைக்கும் போதே உனக்காக ஒரு ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டம். உங்கள் ஓட்டம் மற்றவங்களைப் போல் அல்ல. விசேஷித்திருக்கும்படி, விசுவாசத்தில் இருக்கும்படி, தெய்வ ராஜ்யம் கட்டப்படும்படி, தெய்வ சித்தம் நடக்கும்படி கர்த்தர் உனக்காக ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாய் ஓடுங்கள். உன் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தவர் அவரே உன் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை முடித்து வைப்பார். ஓட்டத்தை துவங்குறவரும் அவர்தான், ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர்தான். தன் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்த அநேக பரிசுத்தவான்கள் வேகம் போன்ற சாட்சிகளாக இருக்கும்போது உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாய் ஓடு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீ தனிமையாய் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நீ ஓடுகிற ஓட்டமெல்லாம் கர்த்தர் உனக்கு நியமித்த ஓட்டமாய் இருக்கிறது.
நீ பொறுமையாக அதில் ஓடும்போது முடியலை, ஒரு மகிமையின் கிரீடத்தை தேவன் உனக்கு தருவார். என் ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் ஆளுகிற நாட்கள் முழுவதிலேயும் உம்முடைய சித்தம் என் நிமித்தமாக இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. யோவான் 17:4. யோவான் 17:4. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். பிதாவை நோக்கி ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். 33 வருஷங்கள் உலகத்திலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்யாமல் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவானவர் நியமித்தாரோ அதனுடைய கிரியைகளை அவர் செய்து முடித்தார். அவர் பிறந்ததும் தேவனுடைய கிரியை, அவர் வளர்ந்ததும் தேவனுடைய கிரியை, அவருடைய மரணமும் தேவனுடைய கிரியை, அவர் உயிரோடு எழுந்ததும் தேவனுடைய கிரியையாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் செய்யும்படி பிதாவானவர் எந்த காரியத்தை உங்களுக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த கிரியைகளை நீங்கள் செய்து முடியுங்கள், அந்த காரியங்களை செய்து முடியுங்கள். உங்களை அழைத்த நோக்கம், உங்களை ரட்சித்த நோக்கம், உங்களை சபைகளை கொண்டு வந்த நோக்கம், நீங்கள் என்ன செய்யும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை செய்து முடியுங்கள். அதுவே தேவ சித்தமாக இருக்கட்டும். ஐந்தாவது அடையாளம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். உடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தருவீராக. சில காரியங்களை கர்த்தர் உங்களுடைய தேவைகளுக்கு நேரங்களுக்கு முன்பாகவே தேவன் சந்திக்கிறாரு. சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான காலங்களில் தேவன் தேவைகளை சந்திக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு அற்புதமாக இந்த காரியத்தின் தேவைகளை சந்திச்சிருப்பார். நம்முடைய தேவைகளை 2 காலங்களில் தேவன் சந்திக்கிறாரு. ஒன்று முன்பாகவே சந்திக்கிறாரு, 2வது அதனது நேரத்தில் தேவன் சரியாக சந்திப்பார். ஆனால் நாமளோ நம்முடைய விசுவாசத்தின் ஜீவியத்தில் அனுதின ஆகாரத்துக்காக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஞானமாக தேவன் சந்திப்பார். பிள்ளைகளுக்கு வேண்டிய பண தேவைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாகவே அற்புதமாய் உங்களுக்கு சந்திக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சில ஆண்டுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவன் காரியங்களை சந்திப்பார். எந்த ஒரு பணமும் இல்லாமல் சில காரியங்களை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு அதன் காலத்தில் அதனுடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்தித்து கொண்டே இருப்பார். நம்ம ஜெபத்தினுடைய 5வது அடையாளம் என்னவென்றால், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தருவீராக. அனுதினமும் என் தேவைக்காக, நம்முடைய ஆகாரத்துக்காக நாம் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். எலியாவின் ஆகாரத்தின் தேவையை காகத்தை கொண்டு ஏற்ற வேளையில் தேவன் சந்தித்தார்.
நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதே இல்லை. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஆகாரத்தின் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். யாரை கொண்டாயிலும் தேவனுடைய போஷிப்பார். தெய்வ தயவும் மனுஷ தயவும் மேலே வருகிறத நீ ஆச்சரியமாய் காணும்படி தேவன் செய்வார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் உண்டு அந்தரங்கமான ஜெபம். எந்த காரியமும் நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் ஆச்சரியமாய் தேவன் உன்னை நடத்துவார். உன் தேவைக்கு முன்பாகவே தேவன் தேவைகளை சந்தித்து விடுவார். இல்லை விட்டு அதன் காலத்தில் அற்புதமாய் தேவன் தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். தேசம் முழுவதும் பஞ்சத்திலையும் பட்டினிலையாக இருந்தாலும் அந்த ரங்கமாக ஜெபிக்கிற ஒரு ஜெப மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆகாரத்தை அற்புதமாய் காகங்களை கொண்டு தேவன் சந்திப்பார். ஏற்ற காலத்தில் தேவன் காகங்களை கொண்டு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை தேவன் போஷித்தாரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு அடையாளத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஆறாவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தனிப்பட்ட விதத்தில் ஒருவரிடத்திலையும் ஒரு கசப்பு உணர்ச்சியோடு நாம் வாழக்கூடாது. ஜனங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். உங்களுடைய மேன்மையை கண்டும் கர்த்தருடைய நடத்துகிற அநேக காரியங்களை கொண்டும் உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் அநேக கிரியைகளை செய்யலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பு வெறுக்கும் இருக்குமானால் தேவன் கிரியை செய்ய முடியாமல் போய்விடும். உனக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரையும் நீ மனதார மன்னித்து விட வேண்டும். அங்கே அறியாமல் செய்கிற அந்த காரியத்துக்காக நீ அவங்களுடைய ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய சத்துரு பசியாக இருப்பதை கண்டோ, உன் சத்துரு வஸ்திரம் இல்லாத இருக்கிறதை கண்டோ நீ ஒருபோதும் சந்தோஷப்படக்கூடாது. உன் சத்தர்கள் விழுந்து போவதை கண்டு நீ மகிழ்ச்சி அடையக்கூடாது. தனி ஜெபத்தில் இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் இந்த பூமியில் எழும்பும்போது உன் தனிப்பட்ட விதத்தில் யார் மேலேயும் எந்த கசப்பும் அந்த கசப்பினுடைய வெறுப்பும் அப்படிப்பட்ட உணர்வுகளும் உன் வாழ்க்கையில் இல்லாதபடி நீ அதில் வெற்றி பெற வேண்டும். கசப்பு இருக்குமானால் தேவன் கிரியை செய்ய மாட்டார். ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், ஆனால் அதில் தேவனுடைய கிரியை வெளிப்படாது. ஆகவே தான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கிற தன்மை ஜெபிக்கிறவங்க மன்னிக்கிறவங்களாக இருப்பார்கள். தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் மற்றவங்க மேலே கசப்பும் வெறுப்பும் அப்படி கசப்பின் வேறும் உடைய அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யாமல் போய்விடுகிறார். அவங்க என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தில் ஒரு தேவனுடைய கிரியே இருக்கார். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தேவனுடைய கிரியை அவங்க வாழ்க்கையில் காணாமல் போய்விடும். காரணம் என்னவென்றால் அவங்க மன்னிக்கிற இருதயம் மற்றவங்களாகி போய்விட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான மற்றவங்களை குறித்து ஒரு கசப்பும் ஒரு விதமான ஒரு நினைவுகளோடு இருக்கிறவனுடைய ஜெபங்களுக்கு தேவன் கிரியை செய்ய மாட்டார். தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பது மாத்திரமல்ல, காணிக்கைகளையும் தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக உன் சகோதரன் பேரில் ஏதாவது ஒரு குறை இருக்குமானால் நீ அங்கே போய் மன்னிப்பை கேட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறமாக அந்த காணிக்கை நீ செலுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கசப்போடும் வைராக்கியத்தோடும்
இப்படிப்பட்ட ஒரு கசப்பின் தன்மையோடு மன்னிக்காத இருதயத்தோடு ஒரு மனிதன் காணிக்கை கொடுக்கும்போது அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ கர்த்தர் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குடும்பங்களில் வறுமைகள் வந்துவிடும். எப்பொழுதும் ஒரு விதமான பணத்தின் கஷ்டம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். உன் காணிக்கையை தேவனுக்கு ஆய் கொடுக்கிற தசம்பாகத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எந்த காரியமானாலும் கர்த்தர் அறியாமல் உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நன்மையானால் தீமையானால் கர்த்தருக்கு தெரியாமல் எந்த காரியமும் நடக்காது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ ஆண்டவர் மேலே பாரத்தை வைக்கும்போது அவர் உன்னை ஆதரிக்கிறவராக இருப்பார். நீதிமான்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 7 எங்களுக்கு சோதனைக்கு சோதனை இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்கிற அங்கே ஒரு அடையாளத்தை தேவன் சொல்றார். எங்களுக்கு சோதனை ஏற்பட்டு விடாமல் சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவன் ஜெபத்தினுடைய 7வது அடையாளம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு சோதனையின் காலம் இருக்கிறது. அந்த சோதனையின் காலத்தில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. சோதனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அநேக சோதனைகளை தாங்கி தாங்கி சகித்து உங்கள் இருதயம் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பாறையாக தேவன் மாற்றி விடுவார். இளம் வயதிலே உன் நுகத்தை சுமப்பது உனக்கு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே அதிகமான சோதனைகளை தாங்கி கஷ்டத்தின் காலத்திலையும் சோதனையின் காலத்திலையும் கைவிடப்பட்ட காலத்திலையும் உன் இருதயத்தை தேவனுக்காக பக்குவப்படுத்தி உன் இருதயமெல்லாம் சோதனையை தாங்கி ஒரு பாறையை போல இருக்கும்போது அந்த சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் உன் வாழ்க்கையில் தருவார். அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் ஏற்கனவே நீ சந்தித்த சோதனையாக இருந்ததுனால சோதனைகள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியமாக தெரியவே தெரியாது. நீ தனித்து ஜெபிக்கும்போது இந்த உலகம் உங்களை தூசிக்கும், உங்களை அவமானப்படுத்தும், உங்களை அநியாயமாய் உங்கள் மேலே பழி சுமத்தும். அநேக சோதனைகளுடைய வாழ்க்கையில் வரும். தனித்து ஜெபம் பண்ணும்போது உலகம் தூசிக்கும், அவங்களை அவமானப்படுத்தும், அநியாயமாய் பழி சுமத்தும். சோதனை வரும்போது எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் அப்படியே நீ சகித்துக் கொள்வாயானால், அப்படியே தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து ஜெபித்து சோதனையும் தூஷிக்கப்படுகிறதையும் இந்த உலகம் உன்னை கைவிடுவதையும் அவமானப்படுத்துவதிலையும் அநியாயமான பழியை மேலே சுமத்தும் போதும் அதை சகித்து கொண்டு நீ தனிமையாக ஜெபிக்கும் பொழுது சோதனை காலத்தின் முடிவில் கர்த்தர் உன்னை பாக்கியவதியாக தேவன் மாற்றியிருப்பார். அநேக சோதனையை கண்டு உன் இதயம் தைரியமாகும்படி தேவனை நடத்தியிருப்பார். அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நீ கலங்கி போகவே மாட்டாய். ஏனென்றால் உன் இருதயத்தை உன் ஆத்மாவையும் கர்த்தர் சோதனையின் காலத்தில் அற்புதமாக பலப்படுத்தி இருப்பார். சோதனையின் காலத்தில் நீ தோண்டு போக வேண்டாம், மனம் பதட்டம் அடைய வேண்டாம். சோதனையை சகித்துக்கொள். இதெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற ஒரு ஆவி, சகித்துக் கொள்ளுகிற இருதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தனித்து ஜெபிக்கிறவங்க தேவன்கிட்ட கேட்பார்கள். 8வதாக
ராஜ்யமும் வல்லமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளாக. இதனுடைய அடையாளம் என்ன? கர்த்தர் உங்களை சகலவற்றிலே மேன்மையாக வைக்கும்போது அது உம்முடைய மகிமையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீர் எனக்கு கொடுத்த வேலை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று தனி ஜெபம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அடையாளமுடையவங்களாக இருப்பார்கள். தனித்து ஜெபிக்கிறவங்க கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவருடைய பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். குடும்பத்தில் ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தனிமையாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமுடையவங்களாக இருப்பார்களானால் அந்த ஒரு மனித நிமித்தமாக மனுஷ நிமித்தமாக குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே தேவன் கொண்டு வந்து விடுவார். பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். அப்பொழுது செய்ய வேண்டிய அடையாளத்தின் காரியம் என்னவென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றுடையக்கும் உம்முடையவைகளே என்று நாம் சொல்ல வேண்டும். என் சம்பாத்தியம் உம்முடையது, என் எல்கைகள் விரிவாகிறது உம்முடையது, நான் கட்டியிருக்கிற வீடு உம்முடையது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மை வாழ்க்கையெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. தனி ஜெபம் பண்ணுறவங்க தங்களுக்காக தங்களுடைய எந்த மேன்மையும் எடுத்துக்கொள்ளாமல் வல்லமையை மகிமையும் கர்த்தர் என்றென்றைக்குமே கர்த்தருக்கே உடையவங்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் கர்த்தரை உத்தமமாக சேவிப்பார்கள். ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் பெரிதோ சிறிதோ கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். நான் எடுக்கிற சின்ன முயற்சியானாலும் பெரிய காரியமானாலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு அடையாளமாக கர்த்தர் மாற்றுவார். தனித்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு 8 விதமான அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது பிள்ளைகள் என்கிற அதிகாரம், ரெண்டாவது உடைய ராஜ்யம் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மூன்றாவது உடைய ராஜ்யம் வருவதாக, நான்காவது உடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக, ஐந்தாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தருவீராக, ஆறாவது எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எங்கள் கடன்களை மன்னிப்பீராக, ஏழாவது சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்வீராக, எட்டாவது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளை. தனித்து ஜெபம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையிலே இந்த 8 விதமான அடையாளத்தை தேவன் கண்டிப்பாக செய்வார். அடையாளமாய் கர்த்தர் உன்னை நிறுத்தியிருக்கிறார். குடும்பத்தில் அடையாளம், சபையிலே அடையாளம், தேசத்தில் அடையாளம், எல்லா காரியத்திலையும் தேவனுடைய அற்புதமான அடையாளமாய் கர்த்தருனை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எனக்கு போதும், கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும்.
ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு